இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான ஃபாஸ்ட்டான பீட்டுக்கு எப்படி உங்களோட இமேஜ் அதுவும் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்க மாதிரி இமேஜாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிஜிஎம் வந்து அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நான் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரே ப்ரீசெட்டாக தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தேவை. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே வந்து இன்புட் ஆகிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் இந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கொடுத்த பீட் மார்க் ப்ரீசெட் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி சாங்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய பீட் மார்க்ஸு, அதுக்கடுத்து லாஸ்ட் அந்த சாங்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான எஃபெக்டை இந்த ஒரே ப்ரீசெட்டில் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் இமேஜ் ஆட் பண்ணணும். இதில் இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். எனக்கே வெறுப்பாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி பீட் மார்க்கில் ப்ரீசெட் அந்த ப்ரீசெட்டில் வந்து இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு பீட் மார்க்லையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பீட் மார்க்காக வரும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பைக்கில் இருக்க மாதிரி இமேஜாக இல்லை உங்களோட பைக்கோட இமேஜாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இமேஜஸாக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இமேஜஸை வந்து வரிசையாக நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கான எஃபெக்ட்டை நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த வீடியோவில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கொடுத்துருக்குன்னா 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு. இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுறீங்க. இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு டச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை நம்ம எது வரை ஆட் பண்ணணும்னா கரெக்டாக வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கா, அந்த ஃபஸ்ட் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி 2வது இமேஜ், மறுபடியும் மூவ் பண்ணி அதுக்கடுத்த இமேஜ், மறுபடியும் மூவ் பண்ணி அதுக்கடுத்த இமேஜ். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செலக்ட் பண்ணிட்டே வாங்க. எது வரை செலக்ட் பண்ணால் நான் அந்த டைமிங் கொண்டு சொல்கிறேன். ஸோ அது வரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வரிசையாக செலக்ட் பண்ணிட்டே வந்தேன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எது வரை செலக்ட் பண்ணுறேன், நான் கரெக்டாக எந்த இடத்து வரை செலக்ட் பண்ணுறனோ அது வரை நீங்களும் செலக்ட் பண்ணிட்டு வந்தால் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரொம்ப சின்ன சின்ன பீட் மார்க்காக ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, அது வரை இருக்க எல்லா இமேஜுமே செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 12.10 செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்க அந்த 12.10 செகண்ட் அது வரை இருக்க இமேஜஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 29 இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2டைம் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 29 இமேஜ்லேயும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சா. இதுக்கடுத்து இந்த கரெக்டாக அந்த 12.10 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறனால அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் நமக்கு இமேஜ் வந்து தெரிய போகிறதில்ல. அதனால் இது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுருங்க. விட்டால் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அந்த சைடு 2 பெரிய இமேஜாக 2 கொடுத்துருக்கேன்னா இந்த 2 இமேஜில் மட்டும்தான் நம்ம அடுத்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே லாஸ்ட் வாங்க. லாஸ்ட் வந்தால் இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் போக மீதம் நமக்கு இந்த சைடு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்ம முன்னே பண்ண மாதிரி டூப்ளிகேட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயரை கொடுத்துட்டு இப்போ இனி நமக்கு இந்த வீடியோவில் மீதம் இருக்க இந்த லாஸ்ட் இருக்க 2 பெரிய இமேஜ், அந்த 2 இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்குது, இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக மீதி இருக்க எல்லா இமேஜ்லையும் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த இமேஜுக்கும் எந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இந்த லாஸ்ட்டுக்கு வாங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டெலிட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு அந்த சாங் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு வீடியோ வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் for watching.